நீங்க நம்ம நாடு ஒரு மனுஷன் முதுகெலும்பு நல்லா இல்லைன்னா உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாது. சாஞ்சி உட்கார்ந்துருக்காருல்ல, முதுகெலும்பு சரியா இல்லைன்னா அப்புறம் சாஞ்சிடும். ஒன்று இப்படி சாயணும் இல்லைன்னா இப்படி சாயணும், அப்படி சாஞ்சு. அப்போ மனுஷனுக்கே முதுகெலும்பு முக்கியம்னா நாட்டுக்கு முதுகெலும்பு என்ன? விவசாயம் முக்கியம் இல்ல. ஒருவேளை விவசாயியும் மதிக்கல, விவசாயத்தையும் மதிக்கல. டெல்லியில எவன் கேட்க அவ்வளவு போராடி பெற்ற அந்த அந்த விவசாயிகள் தான் உண்மையிலேயே விவசாயிகள், பாராட்ட வேண்டிய விவசாயிகள். உண்மையிலே உயிரே போனாலும் விடலை. எத்தனை பேர் இறந்திருக்கா தெரியுமா? அதுல எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். நாட்டில் விவசாயத்துக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஆனா அப்படி பேரும் சோறு தான் திங்கிறோம். சோறு திங்கும் போதாவது இந்த விவசாயி நினைச்சு பார்க்க வேண்டாமா? சோத்தை நினைக்கிறது இல்லை, காசை நினைக்கிறது கூட்டம். என்னத்தை சொல்ல, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஆகி போச்சு. அப்ப என்ன ஆகுது? ஒரு பொருளை உற்பத்தி பண்றவன் அந்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று 2000 வருஷத்துக்கு முன்னால வள்ளுவர் பாடியிருக்காரு. அதுதான் நடக்கும். வேளாண்மையை கைவிட்ட எந்த நாடும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. விவசாயத்தை விட்ட யாரும் உருப்பிடவும் முடியாது. அப்பேற்பட்ட விவசாயி தான் நல்லா இருக்க முடியும். மற்றவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட ஐயா அரிசி இருக்குமா, நெல் இருக்குமா, 10 ரூபா கொடுக்குறியா, 5 ரூபா கொடுக்குன்னு பின்னாலே தெரிய வேண்டியதான். இதான் சூழ்நிலை. அப்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், விலையை நிர்ணயம் பண்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. குண்டூசி விற்கிறேன் கூட விலை எவ்வளவுன்னு சொல்றேன், வாங்கி தான் பயன்படுத்துறோம். தீப்பெட்டி விற்கிறேன் கூட விலை எவ்வளவுன்னு சொல்றேன், காசு கொடுத்து தான் வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா நிலத்துக்கு வரிவாயுதா கட்டி, ஒழுக பணம் கொடுத்து, விதை காசு கொடுத்து வாங்கி, உரம் பணம் கொடுத்து வாங்கி, களை எடுக்க பணம் கொடுத்து, கதிர் அறுக்க பணம் கொடுத்து, அத்தனையும் விவசாயம் பண்ணி காய்ச்சாவி அரைச்சாவி கொஞ்சம் விளைஞ்சா அந்த நெல்லை விற்க கொண்டு போனா விலை நம்ம சொல்ல முடியல. அவன் சொல்றேன் நெல்லுக்கு இவ்வளவுதான் விலைன்னு. இன்னமும் அரசாங்கம் நெல் வைக்க இடம் இல்லாம விவசாயிட்ட இருந்து நெல் வாங்கலையாம். நேற்றைய செய்தித்தாள்ல செய்தி. விவசாயம் நெல் மூட்டையில வைக்க இடம் இல்ல, சாராய பாட்டில் வைக்க மட்டும் மாளிகையா கட்டி வைக்கிறாங்க. எத்தனை ஒரு ஆள் போயிட்டு திரும்பிட்டு வந்துட்டேன் நெல் போட. சிரிக்காதீங்க, சற்று சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து வேதனையோட இருக்கேன், நான் வேதனையோட சொல்றேன். ஒரு நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அரசாங்கம் விவசாயிகள் இருந்து கொள்முதல் பண்ண தடை போட்டு வச்சிருக்கு. நாளாக இப்ப வைக்க முடியாது. சரி பரவாயில்ல, அதையும் வித்தரா சில பேர். அவங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போறவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த நெல்லை அவிச்சு அரைச்சி அரிசி ஆக்கி அவன் சாக்கில் போட்டு அவன் விலை வச்சு விற்கிறான். அதை வாங்கி தின்னுட்டு நம்மளும் ஜாகிறோம். இதை விட கேவலம் எந்த நாட்டில் இருக்கு? நினைச்சு பாருங்க. நம்மகிட்டே கொண்டு வந்து நம்மோட நெல்லை நான் விலைக்கு விற்கிறேன் அரிசியை. ஆனா நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு நம்ம விலை சொல்ல முடியல. என்ன போக்கு இதெல்லாம்? நல்லா யோசிக்க வேண்டாமா? 25 வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் பட்டரை கட்டி விதை நெல் வச்சிருந்தீங்களே, இன்னைக்கு இருக்கா? ஏன் இல்ல? யாரு விதை நெல்லை பறிச்சது? யாரு பறிச்சு யாருக்கிட்ட கொடுத்தது? இன்னைக்கு விதை வாங்கணும்னா மேன்சாண்டர் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கு, வேற எவன்ட்டும் இல்ல. அந்த விதை நெல்லை பறிச்சு கொடுத்தது யாரு? 50 பேரும் சேர்ந்து பேசாம இருக்காங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. சல்லிக்கட்டு மாடு வளர்க்கக்கூடாது சட்டம். அப்படியே வளர்த்திக்கினாலும் எத்தனை மாடு வச்சிருக்கோங்கிறது பதிவு பண்ணணும், அதுவும் சட்டம். சரி, நியாயம். ஆனா ஜல்லிக்கட்டு காளைய பசுமாட்டோட சேரக்கூடாது, அது சட்டம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஜல்லிக்கட்டு காளைய பசுமாட்டோட சேரக்கூடாது? இந்த வெட்டினரி ஊசி போடுறாரு பாருங்க, கால்நடை மருத்துவர், ஊசி போட்டு தான் கண்ணுக்குட்டி பிறக்கணும், இயல்பா பிறக்கப்படாதுன்னு தடை பண்ணிட்டேன். ஊசி போட்டு தான் கண்ணுக்குட்டி பிறந்தா கண்ணுக்குட்டியா இருக்குமா? டென்மார்க்ல இருந்து வந்து நம்ம நாட்டு மாட்டோட விந்தணுவை 100 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவன் வளர்த்துட்டேன். நம்ம மாடு இனமெல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாடு பசுமாட்டோட ஜல்லிக்கட்டு மாடு சேரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குங்க. யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் சொல்லியிருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் அரசாங்கத்துக்கு தெரியாம ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொன்னா சேரட்டுவீங்களா? கிழிச்சிய நீங்க போங்க. எதை கேட்டு இது வரைக்கும் சாதிச்சிருக்கீங்க? நீங்க அதை கேட்ட போறீங்க. நடக்குதா இல்லையான்னு பாரு ஒரு நாளைக்கு. அதுக்கு மட்டும் பாஞ்சிருவாங்களாம்ல, நடக்குது இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீ இப்ப அதுக்கு பாயிரம் நீ இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு எல்லா ஊர்லயும். ஒரு புள்ள போதும், இல்லைன்னா 2 புள்ள போதும், அதுக்கு மேல பெத்துக்காதீங்க, ஜனத்தொகை கூடி போச்சு, அதனால உணவு கொஞ்சம் பற்றாக்குறை வருதுன்னு சொல்லுது இல்ல அரசாங்கம் சொன்னாங்க. இன்னைக்கு ஏன் இந்த விளம்பரம் இல்ல? மக்கள் விருப்பம் இல்லையா? புள்ள பெத்துக்க முடியலையா? எது உண்மை, எது உண்மைன்னு யோசிக்கணும்ல. அன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆற்றல் எல்லார்கிட்ட இருந்துச்சு. 10 புள்ள, 12 புள்ள, 8 புள்ள, 7 புள்ளன்னு எல்லாரும் பெத்தாங்க, ஜனத்தொகை கூடிச்சு. இன்னைக்கு பெத்துக்கிற முடியல. ஏன்? ஒன்னு களைக்கொல்லிங்கிற ரசாயன உரம், அதனால ஒன்று மதுபானம், இன்னொன்று உணவு காய்கறிகள் எல்லாம் நஞ்சு, அத்தனையும் வந்ததனுடைய விளைவு என்னாச்சு? தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு, குழந்தை உற்பத்தி ஆகிற தன்மை குறைஞ்சி வச்சு. இது குறைஞ்சதுன்னா தானா இல்லை, பல வருஷமா நம்மளை பல விதமாக அடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ குறைஞ்சனால என்னாச்சு? சோதனை குழாய் குழந்தைன்னு வச்சுட்டாங்க. கருத்தரிப்பு மையம்னு எங்கே பார்த்தாலும் டெஸ்ட் டியூப் பேபி ஆங்கிலத்தில். நீங்கள் வாங்க, பல லட்சம் கொண்டுக்கிட்டு நாங்கள் புள்ளத ஆரம்பிட்டேன், ஆஸ்பத்திரி போகிற வந்துருச்சா ஊருக்கு? ஆமாம், அந்த குழாயை மாற்றினதுனால குழா பிரச்சனை, வேற என்ன? எவ்வளவு சிக்கல் இருக்கு, யாரும் அதை பத்தி யோசிக்க
யோசிக்கிறது இல்லையே. நம்ம ஏன் இப்படி ஆனா, எதனால இவ்வளவு பிரச்சனை? உப்பா இருந்துச்சுங்க ஒரு நேரம் கடற்கரையில